ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து ஒரு எபிசோட்ல சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு, "ஆமா ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்?" அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நிலா இருந்துட்டு, "அது என்ன நீங்கள் கொடுத்துருவா போகிறீங்க? அந்த திவ்யாவோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திவ்யாவும் கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. நானும் கொடுத்தா தானே என்னை அந்த பிஸ்னஸில் சேர்த்துப்பாங்க. இல்லாட்டி வேறு வேலை தான் தேடணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் எங்கேயும் போயிட்டு மேலே தேட வேண்டாம். அந்த ராகவ் கிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரியும் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தாங்க இந்த பணத்தை போட்டு திவ்யா கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுங்க. நீங்களும் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ பணம் உங்களுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, எல்லாம் ஓனர்கிட்ட இருந்தா கை மாத்தா வாங்கியிருக்கேன். அப்பப்போ சம்பளத்துலேயும் பிடிச்சிப்பாங்க. இப்போ தானே நீங்கள் பாண்டிக்கும் 60,000 பணத்தை வாங்கி கொடுத்தீங்க. இப்போ உடனே இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அதெல்லாம் கட்டி கழிச்சிருவாங்க. எக்ஸ்ட்ரா வண்டி ஓட்டி அந்த பணத்தை அப்படியே கழிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க? நான் வேறு வேலை எங்கேயாவது தேடிப்பேன். வேறு வேலை எப்போங்க நீங்கள் தேடுறது? முதல்ல அந்த ராகவ் முன்னாடி கால் மேலே கால் போட்டு நீங்கள் உட்காரணுங்க. அதை தாங்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.